வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. காலபுருஷனுக்கு 8 என்று சொல்லக்கூடிய சிறராசியான இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்னும் 96 மணி நேரத்தில் உங்கள் வாழ்க்கை வியூகமாய் மகா செல்வாக்கு யோகத்தை அமைந்து திடீர் குமரனாய் வளமெறப்பெறுக. ஏனெனில் நீங்கள் அனுஷம், விசாகம், கேட்டை போன்ற சுபயோக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே ஜூன் மாதம் உங்களுக்கு ஜாக்பாட் அடிக்கப் போகுது. ஏனெனில் உங்கள் ராசிக்கு 2க்கும் 5 கூடிய குரு பகவானே பாக்கியத்தில் அதி உச்சம் பெற்று இந்த மாதம் முழுவதும் ராசியை பார்க்கிறார். தனாதிபதி யோகாதிபதி பாக்கியத்தில் அமர்ந்து ராசியை பார்ப்பதால் தனவரவு தகுதிக்கு மீறி அமையப்போகுது. அலை கடந்த திரண்டு வரும் சொத்து சுகம் உங்களுக்கு பல வழியில் அமையப்போகுது. நீங்கள் சில காதல் மன்னராக வரப்போகிறீங்க. முகத்தில் தேஜஸ் கிடைத்து சந்தோஷமாக பாட்டு பாடி மகிழ்ச்சியாகவும் வரக்கூடிய காலமாகவே இந்த ஜூன் மாதம் பல விருச்சிக ராசிக்கு அமைந்து விட்டது. ஜூன் மாதம் பிறந்ததம்மா விருச்சிகத்திற்கு கொண்டாட்டம். ஜூன் மாதம் பிறந்ததம்மா விருச்சிகத்திற்கு கொண்டாட்டம். விழியல் யோகம், தனக்கார யோகம், செல்வாக்கு யோகம் வருது. எனக்கு செல்வாக்கு யோகம் வருது. ஜூன் மாதம் பிறந்ததம்மா விருச்சிகத்திற்கு இனி கொண்டாட்டம் என்று நீங்கள் மகா சந்தோஷத்துடன் பாட்டு பாடி முருகனை நினைத்து அனுதினமும் துதித்து வரும் நாட்களாகவே 30 நாட்கள் அமையும். உங்கள் ராசிக்கு 4 கூடியவராகி 3 கூடியவராய் சனீஸ்வர பகவான் 5ஆம் வீட்டில் அமர்ந்து பணக்கார யோகத்தை கொடுக்க, இந்த உச்ச குருநாதன் பாக்கியத்தில் அமர்ந்து 9வது பார்வையை பார்ப்பதால் ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகின்றது என்று சொல்லும் அளவுக்கு இந்த ஒளிமயமான எதிர்காலத்தை இந்த ஜூன் மாதத்தில் பெற்றுக்கொண்டு திடீர் பணக்காரனாய் வரக்கூடிய நிலையே ஏற்படும். நாளில் அமர்ந்த ராகு பகவான் கரும்பாம்பு உங்களுக்கு பேசும் அந்த கேந்திரத்தில் ராகு நிற்க பிரபல நாராஜாக்கள் சேவையுள்ளோம். வீசுகின்ற தனமடைத்து சீமானாகி விதிரணையா வாழ்ந்திடுவான். இன்னது கேளு பேசுபெரு பட்டாடை அணிகள் சேர்ப்பன் தெவிட்டாத வாழ்க்கையுள்ளோன் திரண்ட கேத்தே மாசில்லா மன்னவனாய் பலனால் மட்டும் என வாழ்ந்திருப்பா என உரைத்தோர் முனிவோர் தானே என்று புலிப்பாணி சித்தர் கூறிய போல 4, 7, 10 போன்ற ஸ்தானங்கள் ராகு பகவான் இருந்த ராகு பகவான் இருக்கும் வீட்டின் குரு பகவான் பார்த்தா குபேரத்தன யோகம். அந்த வகையை 4ஆம் வீட்டில் உள்ள சனி பகவானை 5ஆம் வீட்டில் அமர்ந்து அந்த 5ஆம் வீட்டில் உள்ள சனி பகவானை உச்ச குருநாதன் பார்ப்பதா அச்சத்தில் இருந்த வாழ்க்கை இனிமேல் 30 நாட்களுக்குள் உச்சத்தை பெற்று அச்சம் என்பது மடமையடாம் அஞ்சாமை திராவிடர் உடமையடா என்று சொல்லும்போது விருச்சகத்தில் உள்ளவர்கள் இனிமேல் கடன் வழக்குகளை தீர்க்கக்கூடிய காரிய சமர்த்தனாக வளம் வரப்போறீங்க. பெரும் சிறச்சொத்திய உங்களை நாடி வரப்போகுது, தேடி வரப்போகுது. 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஜிம்மராசியில் உள்ள கேது பகவானும் உங்களுக்கு சிவபெருமானை அனுக்கிரகத்தினால் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போகிறார். இந்த காலகட்டங்களில் அருகே உள்ள சிவாலயம் சென்று பாலபிஷேகம், இளநீர் அபிஷேகம், தேனபிஷேகம் போன்ற அபிஷேக பொருள்களை இந்த தனது விருச்சிக ராசிக்காரர்கள் வாங்கி கொடுத்து வரும்போது இந்த மாதம் அல்லல்கள் குறைஞ்சி துள்ளல்கள் பெறக்கூடிய குபேர மாதமாக மாறப்போகுது. இது நிதர்சனமான உண்மை. மேலும் ஜீவனாதிபதி என்று அழைக்கப்படும் சூரிய பகவான் ஜூன் 14ஆம் தேதி வரை உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் அமர்ந்து கேந்திரத்திலிருந்து கூட்டாளிகளும் இல்லாமல் நல்ல தரபரமும் அரசாங்க வழி ஆதாயமும் மிகப்பெரிய தனயோகமும் செட்டில்மெண்ட் அமௌண்ட்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது. சிலருக்கு அரசாங்க யோகம் கிடைக்க போகுது, சிலருக்கு அரசியலில் பதவி யோகம் நிரந்தரமாகுது. பல விருச்சிக ராசிக்காரருக்கு ஜூன் 15ஆம் தேதி பிறகு 10 குறிவன் 8ஆம் வீட்டில் அமர்ந்து 2ஆம் வீட்டை பார்ப்பதால் திடீர் தனயோகம். திடீரென்று உங்களுக்கு பெரிய விவிஐபி நட்பு கிடைச்சி அரசாங்க எம்எல்ஏ எம்பி மினிஸ்டர் நட்பு கிடைச்சி திடீரென்று பணக்காரனாக ஆகிவிடுங்க இந்த காலகட்டங்கள். இது நிதர்சனமான உண்மை. உங்கள் ராசிக்கு 8க்கும்
11 கூடிய புதன் பகவான் கீர்த்தி சிறியவராக இருந்தாலும் மூர்த்தி பெரியவராக இருக்கும் புதன் பகவான் ஜூன் மாதம் முழுவதும் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டை பார்ப்பதால் உங்கள் வாக்குகள் காப்பாற்றப்படும். உங்கள் தன்னம்பிக்கை பிறக்கும், செல்வாக்கு யோகம் பிறக்கும். கமிஷன் கான்ட்ராக்ட் மூலமாக பெரும் செல்வாக்கு யோகம் பெற போறீங்க. நீங்கள் கவிதை பாடும் மன்னவராகவும் மக்கள் போட்டு தென்னவராக இந்த காலகட்டத்திலிருந்து நீங்கள் திடீர் தனயோகம் பெற்று மிகப்பெரிய ஸ்டார் நிலையை அடைய போறீங்க. இது புதன்பான் தரும் மிக பெரும் ராஜயோகம் ஆகும். மேலும் சுக்கிர பகவான் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவானே உங்களுக்கு 7க்கும் 12 பாக்கியத்தில் அமர்ந்து குரு பகவானும் சுக்கிர பகவானும் ஜூன் 9ஆம் தேதிக்கு பிறகு ஜூன் மாதம் முழுவதும் 3ஆம் வீட்டை பார்ப்பதால் முத்தான முதல் தரமான ராஜயோகத்தை பற்றி மண்ணாபரணம் கூடவும் பொன் ஆபரணம் என்று சொல்லக்கூடிய தங்கத்தட்டில் சாப்பிடக்கூடிய ராஜயோகமெல்லாம் இந்த ஜூன் 30க்குள் இந்த விருச்சிக ராசிக்கு நிதர்சனமாய் அமையப்போகுது. மேலும் உங்கள் ராசிநாதனும் ராசிக்கு 6க்குரியவராகி செவ்வாய் பகவானை 6இல் ஆட்சி பெற்று 12ஆம் வீட்டை பார்ப்பதனால் விருது ராஜயோகமும் 9ஆம் வீட்டை பார்ப்பதால் குபேர ராஜயோகமும் உங்களுக்கு ராசியை பார்ப்பதால் சுறுசுறுப்பு யோகம் கொடுத்து இந்த காலகட்டங்களில் உங்களை மன்னாதி மன்னராக மக்கள் போற்றும் தென்னராக வலம் வரப்போகிறான். பிரியமானவர்களே, இந்த ஜூன் 30க்குள் சிம்மராசிக்காரங்க முடிந்தால் என் அப்பன் ராஜமுருகனாய் காட்சி தரும் பழனி பாலதண்டாயுதப்பணி ஆலயத்திற்கு குரு முருகராய் காட்சி கொள்ளும் அந்த ராஜ அலங்காரத்தை மாலை வேலை 7 மணியில் அந்த முருகப்பெருமானை சென்று தரிசித்து அவருடைய ராஜ கிரீடத்தை விருச்சிக ராசிக பார்த்து வரும்பொழுது வாழ்க்கை மேலோகமாக மிகவும் வாழ்ந்து குபேரதன போக்குமாக வாழ்வாங்கிறது நிதர்சனமான உண்மை. இந்த காலகட்டங்களில் என் அப்பன் அருமுருகப்பெருமானை நினைத்து உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுபாய் மலராய் மணியாய் ஒளியாய் உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுபாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் வீதியாய் கருவாய் உயிராய் கதியாய் வீதியாய் கூறுவாய் வருவாய் அருள்வாய் கூகனே என்று நீங்கள் அருமுகப்பெருமானை நீங்கள் நினைத்து வரும்போது துதித்து வரும்போது முருகப்பெருமானின் திருவருள் இந்த மாதத்திற்குள் கிடைத்து இழந்த சொத்து சுகம், பேர் புகழ், பட்டம் பதவி, செல்வாக்கு யோகம், திடீர் வாகன யோகம், திடீர் தனப்பெருக்கத்து யோகத்தை இந்த விருச்சிக ராசிக்காரங்க வரும் 96 மணி நேரத்தில் பெற்று 96 தலைமுறைக்கும் ராஜாவாய் மக்கள் போற்றும் மகா ரோஜாவாய் வருவது நிதர்சனமான உண்மை.